இந்த கோகுலர் அகக்காட்சி கோட்பாடு இது வந்து இன்சைட்ஃபுல் லேர்னிங் அப்படின்னு சொல்லுவோம். இது வந்து யாரோட ஸ்டெப் வந்து கோகுலரே ஒரு ஸ்டெப் ஃபாலோ பண்ணிருக்க மாட்டாரு. கிரஹாம் பாலிஸோட ஸ்டெப் தான் எடுத்திருப்பாரு. நம்ம பாக்குறது வந்து கிரஹாம் பாலிஸ் ஸ்டெப் தான். மொத்தமா வந்து 4 ஸ்டெப் இருக்கும் கிரஹாம் பாலிஸ்க்கு. இதுல ஃபர்ஸ்ட் எது, செகண்ட் எது, தேர்ட் எது, ஃபோர்த் எதுன்னு கேட்பாங்க. 4 ஸ்டெப்பு. 4 ஸ்டெப்ல வந்து ஃபர்ஸ்ட் வந்து ப்ரிப்பரேஷன். அடுத்தது வந்து பாத்துக்கோங்க இன்குபேஷன். அதாவது நம்ம என்ன சொல்றோம், உள் வளர்ச்சி அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஓகே, உள் வளர்ச்சி வேற, உள் ஒளி வேற. உள் வளர்ச்சி. மூணாவது வந்து உள் ஒளி. உள்ளொளி அப்படின்னு நம்ம சொல்லுவோம். உள்ளொளி தோன்றுதல். இது வந்து இல்லுமினேஷன். இல்லுமினேஷன். இது வந்து பாத்துக்கோங்க, லாஸ்ட் வந்து பாத்துக்கோங்க மதிப்பிடுதல் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். மதிப்பிடுதல். இந்த 4 ஸ்டெப் நல்லா பார்த்து வச்சுக்கணும். இது வந்து ஆக்குத்திறன் வளர்ச்சியிலயும் இதே தான் வரும். அகக்காட்சி கோட்பாட்டிலையும் இதே தான் வரும். ஃபர்ஸ்ட் வந்து பாத்துக்கோங்க, இந்த இதுல வந்து மொத்தம் 3 ஸ்டெப் இருக்கும். ஒரே ஒரு பெட்டி மட்டும் போட்டிருப்பாங்க. 2வது தடவை 2 பெட்டி போடுவாங்க. 3வது தடவை 3 பெட்டி போடுவாங்க. 4வது தடவை ஒரு குச்சி ஓரமா வச்சிருப்பாங்க. அந்த குச்சி வந்து ஒண்ணுக்குள்ள ஒண்ணு பொருந்துற மாதிரி இருக்கும். இதுதான் வந்து இந்த எக்ஸ்பெரிமெண்டோட செட்டப். இந்த இது அனிமல் வந்து ஒரு சிம்பன்சி. இதோட பேர் வந்து சுல்தான். ஓகே, அவ்வளவுதான் இதுல இருக்கு. இதுல இருக்கக்கூடிய கான்செப்ட் வந்து அவ்வளவுதான். அதுக்கடுத்தது வந்து நம்ம முக்கியமான ஒரு 2 கான்செப்ட் பார்க்கலாம் என்னன்ட்டு. இந்த சமூக கற்றல் கோட்பாடு சொன்னேன் இல்லையா, சமூக கற்றல் கோட்பாடு யாரு அப்படின்னு சொல்லிட்டு, அது வந்து ஆல்ஃபிரட் பண்டூரா அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அதுக்கு முன்னாடி கற்றல் அப்படிங்கறது வந்து ஒரு எம்டி ஸ்லேட். தபுலா ராசா, இந்த வேர்டு நான் வச்சுக்கோங்க. தபுலா ராசா. இது வந்து ஒரு என்னமோ ஒரு தமிழ் படத்தோட பேர் மாதிரி இருக்கு. தபுலா ராசா. தபுலா ராசா அப்படிங்கிறது வந்து எம்டி ஸ்லேட். ஸ்லேட், கரும்பலகை, எழுதப்படாத கரும்பலகை. இந்த கான்செப்ட் யார் சொன்னது அப்படின்னு கேட்டோம்னா ஜான் லக்கி. ஜான் லக்கி அவர் தான் கொடுத்திருப்பாரு இந்த கான்செப்ட். இது வந்து கற்றல தான் வருது. ஓகே, ஃபர்ஸ்ட் குழந்தை பிறந்தோடனே எப்படி இருக்குது, அதோட மைண்ட் வந்து எம்டியா இருக்கு. அதுக்கப்புறம் தான் நம்ம வந்து சூழ்நிலை அப்படிங்கிற தாக்கத்தால நம்ம அந்த குழந்தையோட மைண்ட்ல ஒன்னொன்னு எழுதுவோம். இந்த வேர்டு, இந்த பேரு, அதெல்லாம் வந்து ரொம்ப முக்கியமானது. ஓகே, அதை பார்த்து வச்சுக்கோங்க. அடுத்தது வந்து நம்ம வந்து இவரோட கோட்பாட்டுக்குள்ள போய்க்கலாம். மேடம், இந்த தபுலா ராசாங்கிறது பேருங்களா? பேரு கிடையாது, கான்செப்ட். தபுலா ராசாங்கிறது ஒரு கான்செப்ட். அந்த கான்செப்ட் கொடுத்தவர் வந்து ஜான் லக்கி. அது வந்து நம்ம தபுலா ராசா அப்படிங்கறதோட இங்கிலீஷ் டிரான்ஸ்லேஷன் தான் வந்து எம்டி ஸ்லேட் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். இப்ப கற்றலோட வரையறைகள் வந்து கேட்டிருந்தாங்க ஒரு எக்ஸாம்ல. அதாவது கற்றல் என்பது வந்து அனுபவங்கள் மூலமாக ஏற்படும் நடத்தை மாற்றம். இந்த நடத்தை மாற்றம் அப்படிங்கிற வார்த்தை பார்த்தாலே நீங்க யார் எழுதி வைக்கிறீங்க அப்படின்னு கேட்டோம்னா கேட்ஸ். கேட்ஸ், GATES. நடத்தை மாற்றம் ஒவ்வொரு புக்லயும் நம்ம படிச்சிருப்போம் இல்லையா, நடத்தை மாற்றம் அப்படின்னு சொல்லிட்டு. நடத்தை மாற்றம் அந்த வார்த்தை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. அது வந்துச்சு அப்படின்னா அது கேட்ஸ் தான். மத்த இதுலயும் இந்த நடத்தை மாற்றம் வந்து வராது. ஓகே, அடுக்கடுத்து வந்து குரே அண்ட் குரே பார்த்திருக்கீங்களா? குரே அண்ட் குரே. குரே அண்ட் குரே. குரே அண்ட் குரே அப்படின்னு எல்லா புக்லயும் இருக்கும். அது வந்து குரோ அண்ட் குரோ அப்படி கூட நம்ம படிப்போம். குரோ அண்ட் குரோ. அவங்களோட இது என்ன அப்படின்னு கேட்டோம்னா, டெஃபினேஷன் என்னன்னா, பழக்கம், அறிவு, மனப்பான்மை, 3 நான் வச்சுக்கணும். பழக்கம், ஹேபிட், அறிவு, நாலேஜ், ஆட்டிடியூடு, 3 நாளே மாறுற ஒரு மாற்றம் தான் நான் கற்றல் அப்படின்னு சொல்லுவாங்க. ஃபர்ஸ்ட் வந்து இந்த வார்த்தை மட்டும் நான் வச்சுக்கோங்க. நான் சொல்ல சொல்ல கூட நீங்க நோட்ஸ் எடுத்து வச்சுக்கலாம். வந்து ஆஹ் பழக்கம், அறிவு, நிறைய படிக்க வேண்டாம், கொஞ்சமா படிச்சுக்கலாம். அறிவு, மனப்பான்மை, இந்த வார்த்தை இருந்துச்சு அப்படின்னா குரே அண்ட் குரே. குரே அண்ட் குரே. ஓகே, ஸ்கின்னர் சொல்லியிருப்பாரு என்ன அப்படின்னு கேட்டோம்னா, அக்வசிஷன் அண்ட் ரிட்டென்ஷன், இந்த 2 வார்த்தை. அக்வசிஷன் அப்படின்னா பெறுதல், நிலைநிறுத்தம். 2 வார்த்தை பார்த்தீங்கன்னா யார் இந்த டெஃபனேஷன் சொல்லியிருப்பாங்க அப்படின்னு பார்த்தோம்னா ஸ்கின்னர். ரொம்ப நிறைய படிக்க வேண்டாம், ஒரு 2 3 மட்டும் படிச்சு வச்சுக்கிட்டா போதும். ஓகே, இந்த 3 வந்து நம்ம கற்றலோட டெஃபினேஷன்ஸ் வந்து கேட்பாங்க. அதுக்கு கேட்ஸ், குரே அண்ட் குரே, அதுக்கப்புறம் ஸ்கின்னரோட கோட்பாடு. ஓகே, இது புரிஞ்சிருக்கும்னு நான் நினைக்கிறேன். அடுத்தது
கர்ட் லெவின் கர்ட் லெவின் ஒரு கோட்பாடு பார்த்தோம் இல்லையா? அதோட பேசிக் இன்ஃபர்மேஷன் மட்டும் சொல்றேன். அது என்னன்னு போய் நெட்ல ஒரு தடவை பார்த்துக்கோங்க. படிச்சா நல்லா ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். கான்செப்ட் வந்து மறக்காது. தொடர்படுத்தி படிக்கணும். அதனால தான் சைக்காலஜி வந்து கொஞ்சம் கஷ்டமா இருக்க மாதிரி ஃபீல் பண்றாங்க எல்லாரும். அதாவது மாடர்ன் சோசியல் சைக்காலஜி, நவீன சமூக உளவியலின் தந்தை. இது எக்ஸாம்ல கேட்ட கொஸ்டின் தான். நவீன சமூக உளவியலின் தந்தை. சமூக உளவியலின் தந்தை அப்படின்னா அது கர்ட் லெவின். கர்ட் லெவின் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? அதான். இவரோட கான்செப்ட் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, ஒரு ஈக்குவேஷன் கொடுத்திருப்பாரு. இவர் ஒரு பிசிசிஸ்ட் இல்லையா? அதனால ஒரு ஈக்குவேஷன் கொடுத்திருப்பாரு. கர்ட் லெவின் யாருன்னு கேட்டா ஒரு முழுமை காட்சி கோட்பாட்டாளர். முழுமை காட்சி கோட்பாட்டாளர் கர்ட் லெவின். முழுமை காட்சி கோட்பாட்டாளர். அதாவது நேச்சர் நம்ம படிச்சிருக்கோம் இல்லையா? நேச்சர் அண்ட் நர்ச்சர்னு படிச்சிருப்போம் இல்லையா? அந்த ஈக்குவேஷன் கொடுத்ததே இவர்தான். ஆனா நம்ம என்ன நினைச்சுக்குவோம்? வாட்சன் நினைச்சுக்குவோம். ஆனா தப்பு. வாட்சன் வந்து நடத்தை கொள்கைவாதி தான். ஓகே, இந்த மாதிரி நிறைய புக்ல மிஸ்டேக் பண்ணி கொடுத்துருக்காங்க. அதை நம்ம சரி பண்ணி படிச்சுக்கலாம். இந்த ஈக்குவேஷன் கொடுத்தது யாரு அப்படின்னு கேட்டோம்னா நமக்கு கர்ட் லெவின் தான். வேற யாரையும் எழுதி வச்சிடாதீங்க. அதாவது உள்ளார்ந்த மனநிலை மற்றும் வாழ்க்கை அனுபவம், அது ரெண்டையும் பெருக்கிக்கணும். ஓகே, உள்ளார்ந்த மனநிலை, இன்பார்ன் டிஸ்பொசிஷன் அப்படின்னு சொல்லுவோம். இங்கிலீஷ்ல வந்து என்ன சொல்லுவோம்னா இன்பார்ன் டிஸ்பொசிஷன் அப்படின்னு சொல்லுவோம். இன்பார்ன் டிஸ்பொசிஷனுக்கு இன்னொரு பேர் வந்து நேச்சர் இன்டு நர்ச்சர். ஒரு சில இடத்துல வந்து கூட்டல் கொடுத்துருப்பாங்க, அது தப்பு. இது பெருக்கல். அதாவது பெருக்கு தொடர் தான் இது. பெருக்கல் தான் அது. ஆனா கூட்டல்னு ஒரு சில புக்ல கொடுத்துருப்பாங்க, அது தப்பு. பெருக்கல் போட்டுக்கணும். இது வந்து தனிநபரோட ஒரு கற்றல், வளர்ச்சி மற்றும் முன்னேற்றம் என்பது இப்படிதான் அது ஆரம்பிக்கும். வளர்ச்சி மற்றும் முன்னேற்றம் என்பது சூழ்நிலை மற்றும் மரபுநிலை ஆகியவற்றின் பெருக்கு தொடர். இதை ஈக்குவேஷன் கொடுத்தது கர்ட் லெவின் தான். இதை வந்து எப்படி எழுதலாம்னா b is equal to இதோட ஈக்குவேஷன் b is equal to f of p dot e அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அதாவது p dot e அப்படிங்கிறது வந்து பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸ். ஓகே, பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸ். அந்த பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸ் எங்க நடக்கும்? சைக்கலாஜிக்கல் ஃபீல்டில் தான் நடக்கும். ஓகே, இது வந்து கர்ட் லெவினோட இவ்வளவுதான் இருக்கு. கர்ட் லெவின்ல வேற எதுவும் நம்ம படிக்கவே தேவை கிடையாது கர்ட் லெவின் பொறுத்தளவுக்கு. அது கெஸ்டால் சைக்காலஜிஸ்ட் சொன்னேன் இல்லையா? முழுமை காட்சி கோட்பாடாளர்கள். அது வந்து யாரு? கோஹ்லர், கோஃப்கா, வெர்த்திமர், 3 பேரும். ஓகே, இதுவும் இன்னும் நிறைய பேர் இருக்காங்க. இவரு கூட கர்ட் லெவின் கூட கெஸ்டால் சைக்காலஜிஸ்ட் தான். ஓகே, இதுல நம்ம வந்து முழுமை காட்சி கோட்பாடு எழுதிக்கோங்க. முழுமை காட்சி கோட்பாடு. இதுல நீங்க போய் பார்க்க வேண்டியது பை ஃபினாமினன் ஒன்று இருக்கும். இது எக்ஸாம்ல கேட்டதான். இதெல்லாம் எங்க இருக்குதுன்னே தெரியாம நம்ம தவிச்சிருப்போம். அதுதான் இது எல்லாமே. அதாவது அந்த ஆப்டிக்கல் இல்யூஷன்லாம் இருக்கு இல்லையா? அப்படியே நம்ம இப்படி ரவுண்ட் போட்டே இருப்போம், அது மூவ் ஆகும். இந்த மாதிரிலாம் இருக்கும். அது மூவ் ஆகும் இல்லையா? அப்படியே கொஞ்சம் லைட்டா ஆட்டினா போதும், அது மூவ் ஆகும். இது எல்லாமே ஆப்டிக்கல் இல்யூஷன் தான். இதுக்கு பேர் தான் பை ஃபினாமினன். ஓகே, இது பை ஃபினாமினன் கொடுத்தது வந்து மேக்ஸ் வெர்த்திமர். மேக்ஸ் வெர்த்திமர் அப்படின்னு சொல்லுவோம். இவரும் வந்து கெஸ்டால் சைக்காலஜிஸ்ட் தான். போய் பாருங்க, இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும் பை ஃபினாமினன் என்னன்ட்டு. இது எக்ஸாம்ல கேட்ட கொஸ்டின் தான். அடுத்தது வந்து கோகுலர் பார்த்தோம், கோஃப்கா பார்த்தோம், வெர்த்திமர் பார்த்தோம், கர்ட் லெவின் பார்த்தோம். இவரு எல்லாமே இதுல தான் வந்துருவாங்க. முழுமை காட்சி கோட்பாட்டுல தான் வருவாங்க. சரி, ஓகே. இந்த முழுமை காட்சி கோட்பாடு எதன் அடிப்படை, எந்த விதியின் அடிப்படையில உருவாக்கப்பட்டது அப்படின்னு கேட்டோம்னா லா ஆஃப் பிரெக்னன்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். பிரெக்னன்ஸ், பிஆர்ஏ, பிரெக்னன்ஸ். ஓகே, அப்படின்னா முழு உருவம்னு அர்த்தம். முழு உருவம், முழு உருவம் அப்படின்னு சொல்லிட்டு அர்த்தம். ஓகேவா? ஓகே, இது முடிஞ்சது. இப்ப இந்த அகக்காட்சி கற்றல நம்ம என்ன பண்றோம் அப்படின்னு கேட்டோம்னா, இந்த வாய்ப்பாடு கற்றுக்கலாம் இல்லைங்களா? இப்ப நம்ம சப்போஸ் ஒரு 9th டேபிள் கத்துக்கிறோம்னு வச்சுக்கோங்களேன். இதெல்லாம் வந்து வாழ்க்கையோட தொடர்புடைய எடுத்துக்காட்டு. 9th டேபிள் கத்துக்கிறோம். 1 9 is 9, 2 9s are 18. இது ரெண்டையும் கூட்டி பாருங்க, 9 வரும். அடுத்தது 3 9s are 27. இது ரெண்டையும் கூட்டினா 9 வரும். இது எல்லாமே இந்த கோட்பாட்டோட அடிப்படை தான். சரி, அகக்காட்சி கற்றல் நடக்கிறதுக்கு என்னென்னலாம் இருக்கணும், முக்கியமா இருக்கணும்? இது எக்ஸாம்ல கேட்ட கொஸ்டின். பின்வரும் ஒன்றில் எது அகக்காட்சிக்கு துணை புரியாது?
துணை புரியும் இப்படி கேட்பாங்க. அப்ப என்ன துணை புரியும்னா கண்டிப்பா அனுபவம் இருக்கணும் நம்மளுக்கு. சைக்கிள்னா உடனே நமக்கு சைக்கிள் தெரிஞ்சிருக்குமா? முன்னாடிலாம் பார்த்திருக்கணும் இந்த சைக்கிள்னா என்ன அப்படின்னு சொல்லிட்டு. ஃபர்ஸ்ட் பாயிண்ட் வந்து அனுபவம். ஃபர்ஸ்ட் வந்து அனுபவம். ரெண்டாவது வந்து நுண்ணறிவு. ஐக்யூ இருந்தா மட்டும்தான் நம்ம அனலைஸ் பண்ண முடியும். இல்லாட்டி அனலைஸ் பண்ண முடியுமா? முடியாது. அதாவது கற்றல் சூழ்நிலை நல்லா இருக்கணும். நம்ம கத்துக்கிற சூழ்நிலை நல்லா இருக்கணும். நல்லா இருந்தா அந்த கற்றல் நடக்கும். இல்லாட்டி நடக்காது. இது எல்லாமே வந்து முழுமை காட்சி கோட்பாட்டுக்கு வருது. ஓகே. அடுத்தது வந்து நம்ம வந்து முயன்று தவறி கற்றுக்கணும். முயன்று தவறணும். முயன்று தவறுதல். அது வந்து 4வது. 5வது வந்து பார்த்தோம்னா திருப்ப திருப்ப செய்யணும். ரெப்பிட்டேஷன். திருப்ப திருப்ப செய்தல். திருப்ப செய்தல். அதுக்கடுத்து வந்து பார்த்துக்கோங்க பொதுமைப்படுத்துதல். ஜெனரலைசேஷன். இது ரெப்பிட்டேஷன், ஜெனரலைசேஷன், ட்ரையல் அண்ட் எரர், லேர்னிங் சுச்சுவேஷன்ஸ், ஐக்யூ நுண்ணறிவு மற்றும் அனுபவம். இத்தனை இருந்தா மட்டும்தான் நடக்கும். எக்ஸாம்ல இந்த 4லயே ஒண்ணு விட்டுட்டாங்க. விட்டுட்டு கேட்கும் பொழுது கற்றல் சூழ்நிலை அந்த எக்ஸாம்ல கேட்ட கொஸ்டின் கூட ஆன்சர் வந்து கற்றல் சூழ்நிலை. ஓகே. பின்வருவற்றில் யார் கெஸ்டால் சைக்காலஜிஸ்ட் அல்ல அப்படின்னு கேட்டா ஸ்கின்னர், கோஃப்கா, கர்ட் லெவின், கோஹ்லர் இதெல்லாம் கொடுத்தா நம்ம என்ன பண்ணுவோம்? ஸ்கின்னர் எழுதி வச்சுட்டு வந்துடக்கூடாது. ஸ்கின்னர் தான் ஆட் மேன் அவுட் இதுல. அதே மாதிரி அகக்காட்சி கோட்பாட்டை தந்தவர் யார் அப்படின்னு கேட்டா கெஸ்டால்ட். கெஸ்டால்ட் கோட்பாடு கோகுலர்னு தனியா கொடுத்தா கோகுலர் எழுதணும். இல்லாட்டி அந்த கெஸ்டால்ட் கோட்பாட்டை எழுதி வச்சிடணும். ஓகே. அடுத்தது நான் சொல்ல வந்தது பார்த்தோம்னா கர்ட் லெவின் கான்செப்ட் சொன்னோம் இல்லையா? அதுல வந்து லைஃப் ஸ்பேஸ் வாழ்க்கை நிலைமைங்கிற வார்த்தையை பார்த்துட்டு கர்ட் லெவின்ல அவரோட வாழ்க்கை நிலைமை இதை பார்த்தா அது கர்ட் லெவின் தான். வேற யாரும் அந்த இடத்துல வரவே மாட்டாங்க. இங்கிலீஷ் மீடியத்துல இருந்து லைஃப் ஸ்பேஸ் அப்படின்றது. லைஃப் ஸ்பேஸ் இந்த கான்செப்ட் தந்தது யாரு அப்படின்னா கர்ட் லெவின் தான். கர்ட் லெவின்ல ஒரு 3 முக்கியமான கான்செப்ட் பார்ப்போம். அதாவது நம்ம வந்து பின்னாடி நம்ம புக்ல வந்து பின்னாடி எங்கேயோ கொடுத்துருப்பாங்க. ஆனா தொடர்படுத்தி இருக்க மாட்டாங்க. என்ன அப்படின்னு பாத்துக்கோங்க. அணுகுதல் அணுகுதல் மனப்போராட்டம் பார்த்தோமா? கான்ஃபிளிக் பார்த்தோமா? ஃப்ரஸ்ட்ரேஷன் வேற, கான்ஃபிளிக் வேற. என்ன சொல்றது தமிழ்ல? கான்ஃபிளிக்ட் அப்படின்னா என்னது? மனப்போராட்டம். மனப்போராட்டம் வேற, மனமுறிவு வேற. மனமுறிவு அதாவது மனப்போராட்டம் கான்ஃபிளிக்ட்ல வந்து நம்ம மீண்டு வந்துடலாம். ஆனா ஃப்ரஸ்ட்ரேஷன்ல மீண்டு வர முடியாது. இப்ப நம்ம ஏதாவது சொல்றோம் இல்லையா, நான் ரொம்ப ஃப்ரஸ்ட்ரேஷனா இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்படி சொல்லவே கூடாது. ஏன்னா அது எண்ட் பாயிண்ட். அதனால இனிமேல் வந்து ஃப்ரஸ்ட்ரேஷன் வார்த்தை யூஸ் பண்ணக்கூடாது. கான்ஃபிளிக்ட் அப்படின்னா 2 கான்செப்டுக்கு இடையில வந்து போராடுறது. ஓகே. எனக்கு வந்து சப்போஸ் நீங்க பார்த்துட்டு மெசேஜ் பண்ணுங்க. இந்த மனப்போராட்டத்துல 3 மனப்போராட்டம் பார்த்திருப்போமா? அணுகுதல் அணுகுதல், அணுகுதல் விலகுதல், விலகுதல் விலகுதல். இது உங்களுக்கு கண்டிப்பா தெரிஞ்சிருக்கும். இது யார் கொடுத்தது? கர்ட் லெவின் தான் கொடுத்தது. ஓகே. அணுகுதல் அணுகுதல் மனப்போராட்டம் அப்படின்னு 2 பாசிட்டிவா இருக்குது. இங்க வந்து மெடிக்கலும் கிடைச்சிருச்சு. நமக்கு வந்து இன்ஜினியரிங்ல நல்ல ஹையஸ்ட் காலேஜ் கிடைச்சிருச்சு. அப்ப எந்த காலேஜ் போறது? அது வந்து அணுகுதல் அணுகுதல். 2மே பாசிட்டிவா இருந்ததுன்னா அணுகுதல் அணுகுதல். ஒன்னு பாசிட்டிவ் ஒன்னு நெகட்டிவ் அப்படின்னா அணுகுதல் விலகுதல். 2மே நெகட்டிவா இருந்ததுன்னா அது விலகுதல் விலகுதல். ஒருத்தர் திருட வரான். திருட அந்த புக்ல அப்படிதான் கொடுத்துருப்பாங்க. ஒரு திருட வரான். அவன் என்ன பண்றான்? ஓடிட்டு இருக்கான். இந்த பக்கம் வந்து கிணறு. எட்டி குச்சா உள்ள விழுந்துருவாங்க. இந்த பக்கம் வந்து போலீஸ் வராரு. அப்ப அது விலகுதல் விலகுதல். எங்க போனாலும் பாதிப்பு தான். அது வந்து விலகுதல் விலகுதல். இது அப்படியே கேட்க மாட்டாங்க. எக்ஸாம்பிள் கொடுத்து கேட்பாங்க. இது எந்த போராட்டம் அப்படின்னு கேட்பாங்க. இந்த மனப்போராட்டத்திலே மிக கடினமான மனப்போராட்டம் எது அப்படின்னு கண்டுபிடிச்சு நீங்க எனக்கு வந்து குரூப்ல மெசேஜ் போடுங்க. எது யார் கண்டுபிடிக்கிறீங்கன்னு பார்க்கலாம். இருக்கிறதுலே கஷ்டமான மனப்போராட்டம் எது? அணுகுதல் அணுகுதலா, அணுகுதல் விலகுதலா? இது ஒரு எக்ஸாம்ல கேட்ட கொஸ்டின் தான். அணுகுதல் விலகுதலா, விலகுதல் விலகுதலா அப்படின்னு சொல்லிட்டு எதுக்கு நமக்கு எனர்ஜி அதிகமா தேவைப்படுது? அணுகுதல் விலகுதலா அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கணும். ஓகே. இது அப்படியே நீங்க நோட்ஸ் எடுக்கிறீங்கன்னு நான் நினைக்கிறேன். இந்த காக்னேட்டிவ் மேப்னு எங்காச்சும் கேள்விப்பட்டிருக்கீங்களா? அறிவு புல படம். காக்னேட்டிவ் மேப் இது கேட்டிருக்காங்க எக்ஸாம்ல. எல்லாமே கொஸ்டின்ல இருந்து எடுக்கிறேன் நான். காக்னேட்டிவ் மேப் அறிவு புல படம் அது என்னன்னு போய் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. அறிவு புலம் படம் அதாவது நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னு கேட்டோம்னா ஒரு ஒரு பசில் பாக்ஸ் இருக்கும். அந்த பசில் மேஸ் பாக்ஸ், பசில் பாக்ஸ் கிடையாது, மேஸ் பாக்ஸ் அப்படி சொல்லுவேன் இல்லையா? நம்ம எல்லாம் அந்த குழந்தைங்களாம் விளையாடுவாங்களா, அது ஒரு பாக்ஸ் மாதிரி போட்டுட்டு அந்த இது வழியா போனா ஒரு நிறைய இந்த வழி இருக்கும். இது வழியா போனா ரீச் ஆயிடலாம். ஆனா இந்த இடத்துல ஒரு தடை இருக்கும். இந்த வழியா போனா தடுத்துரும். அதுதான் வந்து மேஸ் பாக்ஸ்.
பசில் பாக்ஸ் வேற, மேஸ் பாக்ஸ் வேற. மேஸ் பாக்ஸ் வந்து டால்மேனோடது. ஓகே, டால்மேனோட கான்செப்ட். இது என்ன அப்படின்னு கேட்டோம்னா, நம்ம கற்றுக்கொள்வதற்கு சூழ்நிலைகளை புரிந்து கொண்டா செயல்பட்டா போதும். நம்மளுக்கு வந்து ரீஇன்ஃபோர்ஸ்மெண்ட் சொல்றோம் இல்லையா, அதெல்லாம் தேவையே இல்லைங்கிறாரு இவரு. இந்த கான்செப்ட்னால ரீஇன்ஃபோர்ஸ்மெண்ட்டே வேண்டாம் அப்படின்னு சொன்ன சைக்காலஜிஸ்ட் யாரு அப்படின்னு கேட்டோம்னா இவர் தான், டால்மேன் தான். ஓகே, இது வந்து எக்ஸாம்ல கேட்ட கொஸ்டின். கற்றலுக்கு வலுவூட்டம் தேவையில்லை என்று கூறியவர் யார்? கற்றலுக்கு வலுவூட்டம் தேவையில்லை. வலுவூட்டம் பார்த்தாலே நமக்கு எங்க போயிருவோம்? வலுவூட்டங்கிற வார்த்தை பார்த்தாலே நம்ம ஸ்கின்னரு அப்படி போயிருவோம். ஆனா டால்மென்குள்ள இது ஒளிஞ்சிருக்கு. டால்மென் கான்செப்ட் தான் அது அப்படிங்கிறத நல்லா நம்ம ஞாபகம் வச்சுக்கணும். ஆம், இதுல டால்மென்ல வந்து புதிய நடத்தை கொள்கை அப்படின்னு கூட சொல்லுவாங்க. இதோட இன்னொரு பேர் பார்த்துக்கோங்க, புதிய நடத்தை கொள்கை. டால்மெனோட கான்செப்ட் வந்து புதிய நடத்தை கொள்கை. நியோ பிஹேவியரிசம் அப்படின்னு நம்ம வச்சிருக்கோம். நியோ, இந்த நியோ எங்க பார்த்த மாதிரி இருக்கா? நியோ பிஹேவியரிசம், நியோவை எங்க பார்த்த மாதிரி இருக்கா? நியோ அப்படின்னு சொல்லிட்டு நியோ கான்செப்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று வரும். அது யாரு அப்படின்னு பார்த்துக்கோங்க. நமக்கு இவரு சிக்மண்ட் ஃப்ராய்டு. ஓகே, நியோன்னு பார்த்தாலே அது சிக்மண்ட் ஃப்ராய்டை போட்டுருணும். புதிய கற்றல் கோட்பாடுகள் அப்படின்னு சொல்லிட்டு வரும். அது வந்து சிக்மண்ட் ஃப்ராய்ட். நியோன்னு பார்த்தாலே ரெண்டு பேர் இருப்பாங்க. ஒண்ணு வந்து பக்கத்துல நடத்தையா இருக்குதுன்னு பாருங்க, நியோ நடத்தை அப்படின்னு பார்த்தா அது டால்மென் போட்டுருணும். இல்லைன்னா அங்க யார் வருவாங்க? சிக்மண்ட் ஃப்ராய்டு வருவார். ஓகே, அடுத்து நம்ம பார்க்க போறது வந்து சமூக கற்றல் கோட்பாடு. நீ சொன்ன இல்லையா, சமூக கற்றல் கோட்பாடு விரிவா என்னால சொல்ல முடியல. சமூக கற்றல் கோட்பாடு வந்து ஆல்ஃபிரட் பண்டூரா. சமூக கற்றல் கோட்பாடோட தந்தை யாரு அப்படின்னு கேட்டோம்னா நம்ம, அதாவது அப்சர்வேஷனல் லேர்னிங். இதுக்கு இன்னொரு பேர் வந்து அப்சர்வேஷனல் லேர்னிங், உற்றுநோக்கி கற்றல். அப்சர்வேஷனல் லேர்னிங், உற்றுநோக்கி கற்றல். இதுலயும் படிநிலைகள் இருக்குது, நான் சொன்ன நேத்து. ஃபர்ஸ்ட் வந்து அட்டென்ஷன். நம்ம கோகுலர்ல பார்த்தோம் இல்லையா, அது ஃபர்ஸ்ட் ப்ரிப்பரேஷன். இது வந்து அட்டென்ஷன். அட்டென்ஷன் அப்படின்னா கவனித்தல். கவனித்தல். ரெண்டாவது வந்து ரிட்டென்ஷன். ரிட்டென்ஷன்னா நிலைநிறுத்துதல். இதையும் ஸ்டெப்ஸ் மாத்தவே கூடாது. நிலைநிறுத்துதல், நம்ம கற்றுக்கொண்டதை நம்ம நிலைநிறுத்துறோம். ஃபர்ஸ்ட் வந்து கவனிக்கிறோம், அப்புறம் வந்து நிலைநிறுத்திக்கிறோம். அதுக்கப்புறம் ரீப்ரொடக்ஷன், திரும்ப செய்தல். அந்த குழந்தை போபோடோல எக்ஸ்பெரிமெண்ட் சொன்னா இல்லையா, அதுதான் இது, திரும்ப செய்தல். இதை அப்படியே தொடர்படுத்தி பாருங்க, நேத்து சொன்ன கான்செப்டோட தொடர்படுத்தி பாருங்க. அடுத்தது வந்து பாத்துக்கோங்க, நாலாவது வந்து மோட்டிவேஷன். ஊக்கப்படுத்தினாதான் அது நடக்கும், இல்லாட்டனா அது அழிஞ்சு போயிடும். ஓகே, ஊக்கம். இது நாலு நடக்கும். ஃபர்ஸ்ட் வந்து அந்த குழந்தை கவனிக்குது, அவங்க அப்பா என்ன பண்றாரு அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் ரிட்டென்ஷன் நடக்குது, நிலைநிறுத்திக்குது. அதுக்கப்புறம் திரும்ப செய்யுது. அதுக்கப்புறம் ஊக்கப்படுத்திக்குது. அவ்வளவுதான் இதுல இருக்குது. நம்மளுக்கு எக்ஸாம்ல கேட்ட கொஸ்டின் நான் சொல்லட்டுமா உங்களுக்கு? இந்த கொஸ்டின் எப்படி கேட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு, அதுவும் டெட் கொஸ்டின் தான். டேஸ் என்பது பண்டுராவின், பண்டுரா, பரஸ்பர, இதெல்லாம் வேர்டிங்ஸ். பரஸ்பர. இந்த கொஸ்டின் நாங்க சேலஞ்ச் பண்ண கொஸ்டின் இது. தீர்மானத்தின் மூன்று இதுதான் கொஸ்டின் கேட்டிருக்காங்க. நீங்க போய் டெட் கொஸ்டின் பாத்தீங்கன்னா தெரியும். காரணிகள் ஒன்று அல்ல, இதுதான் கொஸ்டின். இங்கிலீஷ் மீடியத்துல வந்து எப்படி இருந்தது அப்படின்னா, டேஸ் இஸ் நாட் ஒன் ஆஃப் த பண்டுராஸ் ஃபேக்டர் ஆன் இன் ரெசிப்ரோக்கல் டிட்டர்மினேஷன். இந்த வேர்டு வேணா போட்டு பாருங்க, என்ன வருதுன்னு பார்க்கலாம். ரெசிப்ரோக்கல் டிட்டர்மினேஷன், என்னடா இந்த வார்த்தையை நம்ம பார்த்தே இருக்க மாட்டோமே அப்படின்னு நம்ம யோசிச்சிருப்போம். இதுதான் நம்ம புக்லயே இருக்கு, எல்லா புக்லயுமே இது இருக்கு. ஓகே, அது கீழே ஒரு பேராகிராஃப் கொடுத்திருப்பாங்க. ஃபர்ஸ்ட் வந்து சூழ்நிலை. ஃபர்ஸ்ட் வந்து சூழ்நிலை. ரெண்டாவது வந்து தனி நபர், இண்டிவிஜுவல். ஆக்சுவலா இந்த இடத்துல செல்ஃப் வரணும், ஆனா அவங்க என்ன கொடுத்துட்டாங்கன்னா த பர்சன் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. தனி நபர், செல்ஃப் அப்படின்னு கொடுத்துருக்கணும். டிரான்ஸ்லேஷன் வந்து கொஞ்சம் மிஸ்டேக்கா இருந்தது. அடுத்தது வந்து ட்ரெயிட். ட்ரெயிட்ஸ் அப்படின்னா சிறப்பான தன்மைன்னு கொடுத்துருந்தாங்க. இது எங்க நம்ம வந்து தமிழ் மீடியத்துல போய் பார்த்து இது எப்படி நம்ம கண்டுபிடிச்சு. ட்ரெயிட் அப்படின்னா தெரியும் நம்மளுக்கு. ட்ரெயிட் அப்படின்னா ஒருத்தர் பர்சனோட பிஹேவியர் அது தெரியும்.
ஆனா அதே வந்து 4வது ஆப்ஷனா என்ன கொடுத்திருந்தாங்கன்னா நடத்தைன்னு கொடுத்திருந்தாங்க. நடத்தை, பிஹேவியர் அப்படி கொடுத்தாங்க. இதுக்கு எப்படி ஆன்சர் பண்றது? இதுக்கு ஆன்சர் வந்து சூழ்நிலை அப்படின்னு கொடுத்துக்கிறாங்க. பட் இட் இஸ் நாட் லைக் த ட்ரைட்ஸ். ஆனா இதுக்கான ப்ரூஃப் வந்து புக்ல கிடைக்கல. இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் கேட்கும்போது நம்ம என்ன பண்றது? பேசிக்கா நம்ம புரிஞ்சு வச்சுட்டோம்னா போதும். இதுக்கு 3 மட்டும் பார்த்து வச்சுக்கோங்க. நடத்தை, தனிநபர், சூழ்நிலை. நடத்தை, நடத்தை, தனிநபர், சூழ்நிலை. இது 3 முக்கியம். இதுல ஆடுமேன் அவுட் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா ட்ரைட் தான். ஓகே, அப்ப இது புரிஞ்சா தானே நம்ம எழுத முடியும். ஓகே, அந்த மாதிரி தான் கொஸ்டின்ஸ் வந்து கேக்குறாங்க. அது ஹல் டிரைவ் ரிடக்ஷன் தியரி சொன்னேன் இல்லையா, ஊக்க கோட்பாடு. இது வந்து ஒரு ஈக்குவேஷன் இருக்கும், அதை பார்த்து வச்சுக்கோங்க. ஒரு ஈக்குவேஷன் இருக்கும், சும்மா அந்த ஈக்குவேஷன் பார்த்து வச்சுக்கோங்க. அது எப்படி ஆரம்பிக்கும் அப்படின்னா SER அப்படி ஆரம்பிக்கும். இதுவும் வந்து எக்ஸாம்ல கேட்டாங்க. VDK இப்படி எல்லாம் இருக்கும். இதை பார்த்து வச்சுக்கோங்க. என்ன வினா என்ன, டினா என்ன, கேனா என்ன அப்படி கேட்பாங்க. அதை வந்து அந்த மட்டும் பார்த்து வச்சுட்டா போதும், நம்மளால வந்து ஆன்சர் பண்ண. Okay. நேத்து ஒரு கொஸ்டின் சொன்னேன், அதாவது பர்சனாலிட்டி டெவலப்மெண்ட்ல ஆளுமை கோட்பாட்டுல ஓரல் ஆனல் பேலிக் லேட்டன்சி ஜெனிட்டல், அது வந்து பாத்தீங்களா என்ன அப்படின்னு தெரியல. இதுல வந்து 2 மாடல் இருக்கு. அதை நான் வந்து அடுத்த டைம் கிளாஸ் கிடைக்கும் போது சொல்றேன். ஆல்ரெடி இட்ஸ் டைம். I'll tell you all in the